ஒரு நிமிடம் உங்கள் உயிர் நிமிடம். சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த அன்பு உறவுகளே, இன்றைக்கி சாயந்தரம் 4:30 மணிக்கு பார்த்திங்கன்னா, காரைக்குடிக்கு பக்கத்தில் பிள்ளையார்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் கும்பங்குடி சமத்துவபுரம் அப்படிங்கிற அந்த ஊர்கிட்ட 2 அரசு பஸ்கள் நேருக்கு நேராக மோதியிருக்காங்க. அதாவது திருப்பூர்லேருந்து காரைக்குடி போகிற பஸ் ஒன்று, காரைக்குடியிலேருந்து திருப்பத்தூர் வந்துட்டு இருந்த பஸ்ஸு, ரெண்டுமே அரசு பஸ்ஸு. 2 பேர் நேருக்கு நேராக மிக பயங்கரமாக மோதியிருக்காங்க. இதில் 11 பேர் இறந்துருக்காங்க, ஸ்பாட் அவுட்டு. டிரைவர் ஒருத்தர் இறந்துருக்காரு. 40 பேருக்கு மேலே படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இதை கேட்டாவே நெஞ்சம்லாம் நடுங்குது. எதுக்காக இவ்வளவு மரணங்கள்? இப்போ டிரைவருக்கு வண்டி ஓட தெரியலையா? டிரைவருக்கு பயிற்சி தேவையா? இதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளாக தான் இருக்குது. தூங்கிட்டாரா? இல்லை வெஹிக்கிள் வாகனத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? நிறைய கேள்விகள் வருது இதில். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த விபத்துக்கள் அப்படிங்கிறது பிறப்பதில்லை, அவை உருவாக்கப்படுகின்றன. இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு விளக்கம். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறையிலே நான் பணிபுரிந்தவன் என்கின்ற அடிப்படையில் இந்த யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல் விஜயகுமார் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஏதோ ஒரு சேவை மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்க்குறாங்க மக்கள். இந்த மாதிரியான ஒரு பாடங்களை கவனிப்பதற்கு அவர்களுக்கு ஆர்வம் இல்லை. விபத்து நடந்ததுக்கப்புறம் வருத்தப்படுறோம். விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே வருத்தப்பட்டோம்னா இந்த விபத்துக்களை நம்ம தவிர்க்க முடியும். விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே வருத்தப்படணும். இந்த இடத்துல விபத்து நடந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா விபத்து நடக்காது. அந்த சாலைகளை பார்க்குறப்ப அது ஒரு 2 தட சாலை. சாலை ஓரத்தில் மரங்கள்லாம் நிறையா இருக்குது. கம்மா இருக்குது. கம்மானா குளம்னு சொல்லுவாங்க. அந்த கிராமத்தில் கொஞ்சம் குட்டி குட்டியாக தண்ணி தேங்கி நிற்கும். இப்போ பஸ்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கும் வழி இல்லை, ஒதுங்கிறதுக்கு வழி இல்லை, லெஃப்ட் இழுக்க முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த சாலைகள் பார்த்திங்கன்னா ஒரு வளைவுகள் உள்ள சாலையாக இருக்குது. மேடு இருக்குது, பள்ளம் இருக்குது. மேட்டில் ஏறி பள்ளத்தில் வர்றாரு ஒரு டிரைவர். மேட்டில் ஏறி பள்ளத்தில் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கலாக வேகம் அதிகமாகிடுச்சு. அப்போ நேருக்கு நேர் மோதல் அந்த இடத்துல ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வழி வந்துருச்சு. அதை தப்பிக்கிறதுக்கோ முன்கூட்டியே திட்டமிடக்கூடிய அந்த திறமையும் அறிவும் அந்த ஓட்டுநருக்கு இல்லை. அதனால் குற்றவாளி யாருங்கிறத காவல்துறையும் நீதிமன்றமும் முடிவு செய்வாங்க. அது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது நமக்கு தேவையில்லாதது. இந்த மாதிரியான விபத்து தவிர்க்க முடியாதா? இந்த விபத்துக்கள் இதே மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்கணுமா? இந்த விபத்துக்கள் இல்லாமல் நம்ம சமுதாயம் வாழ முடியாதா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பாடத்திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு ஹெவி டிரைவர் எப்படி வாகனத்தை ஓட்டணும், அவருக்கு என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும், இந்த மாதிரி கார் ஓட்டக்கூடியவர்களுக்கு என்னென்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும், அந்த மாதிரி சட்டங்கள் இருக்குது. மத்திய மோட்டார் வாகன சட்டங்கள் 1988 118வது பிரிவில் 33 பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஒரு வண்டியை சாலையில் ஓட்டும் பொழுது என்னென்ன மாதிரி நம்ம பாதுகாப்பாக ஓட்டணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. அதை கடைபிடிச்சா விபத்து நடக்காது. அதே மாதிரி ஐபிடிஇ அப்படிங்கிற பாதுகாப்பு முறைகள், எம்எஸ்எம்பிஎஸ்எல்ங்கிற பாதுகாப்பு முறைகள்,
இன்ஸ்லோ அவுட் பாஸ்ட், மெதுவாக நுழைந்து வேகமாக வெளியேறு. 2 செகண்ட் ரூல்ஸ், முன் செல்லும் வாகனத்துக்கு நமக்கு கேப் மெயின்டைன் பண்ணணும். பார்க்கப்படு, கேட்கப்படு. இது மாதிரி நிறைய பாதுகாப்பு வழிமுறைகள்லாம் இருக்குது. ஏன்னா பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், அளவுக்கு அதிகமான வேகம். ஒரு விபத்து அப்படின்னு பார்க்குறப்ப அதுக்கு காரணம் வந்து அளவுக்கு அதிகமான வேகம். அளவுக்கு அதிகமான வேகம்னா என்னென்னு தெரியணும் முதல்ல. அளவுக்கு அதிகமான வேகம் அப்படின்னா என்னென்னா, ஒரு டிரைவர் தான் நினைக்கக்கூடிய இடத்துல வண்டி நிறுத்தணும். அப்படி நிறுத்த முடியலன்னா அது அளவுக்கு அதிகமான வேகம். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால், டிரைவர் சில நேரம் வண்டி ஓட்டுவார், வண்டி சில நேரம் டிரைவரை ஓட்டும். இப்போ இறக்கத்தில் 30க்கு மேலே போனாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி கட்டுப்பாட்டை இழந்துடும். அதுதான் அப்படி சொல்லுவாங்க, காமெடியாக சொல்லுவாங்க. டிரைவர் வண்டியை ஓட்ட முடியும், வண்டி டிரைவரை ஓட்டக்கூடாது அப்படின்னு. அதனால் தயவு செய்து இந்த சம்பவங்கள்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இனி வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஓட்டுநர்கள் மிக விழிப்போடு இந்த பாதுகாப்பு முறைகளை கடைபிடித்து மகிழ்ச்சியாக ஓட்டலாம். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால், எந்த இடத்துல வேகமாக போகணும், எங்கே மெதுவாக போகணுங்கிறது ஒரு டிரைவருக்கு தெரியணுங்க, அவ்வளோதாங்க. அது தெரிஞ்சாவே விபத்தே நடக்காது. அது ஒன்று. அடுத்தது டிரைவிங்னா என்னங்கிறது தெரியணும். டிரைவிங் அப்படின்னா, டிரைவிங் இஸ் அண்ட் ஸ்மூத் அண்ட் சைலண்ட் அண்ட் சயின்டிஃபிக்கல் ஆர்ட் அப்படிங்கிறாங்க. வாகனம் ஓட்டுவது என்பது மென்மையான, அமைதியான, அறிவியல் பூர்வமான ஒரு கலை அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா கொலையாக மாறிட்டு இருக்கு. டிரைவிங் பண்ணும்போது வாகனம் ஓட்டுவது என்பது டிரைவிங் மென்மையான, ஸ்மூத்தாக இருக்கணும். அதாவது கீர் போடுறது தெரியக்கூடாது, பிரேக் அடிக்கிறது தெரியக்கூடாது, வண்டிக்குள்ளே இருக்கிறவங்க வந்து சேக் ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். மென்மையான, அமைதியான, தேவையில்லாத ஹார்ன் அடிக்கிறது, உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சத்தம் வர்ற மாதிரியான பாடல்களை வைத்துக்கொண்டு, வீடியோக்களை வைத்துக்கொண்டு இரைச்சலை ஏற்படுத்தி கொண்டு போகிறது. வண்டியில் ஏறி உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு டிரைவிங் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களுக்கு வண்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸுன்னு தூங்கிடணும். அந்தளவுக்கு சேஃப்டியாக ஒரு மென்மையான டிரைவிங்காக இருக்கணும். அறிவியல் பூர்வமான ஒரு கலை. அடுத்தது அறிவியல் பூர்வமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பிரேக் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், பிரேக் எப்படி அடிக்கிறது, சடன் பிரேக்கு எப்படி அடிக்கிறது, எப்போ அடிக்கிறது, சடன் பிரேக் இல்லாமல் இன்ஜின் பிரேக்கை நம்ம பயன்படுத்த முடியுமா, இன்ஜின் பிரேக்னால் என்ன, ஏபிஎஸ் பிரேக்குக்கும் சாதா பிரேக்குக்கும் என்ன வித்தியாசம், ஓவர் ஸ்டேரிங்னா என்ன, கரெக்ட் ஸ்டேரிங்னா என்ன, ஐபிடி அப்படிங்கிறது அதில் என்ன சொல்ல வருது, ஐபிடியில் ஆன்டிசிபேஷன், ஜட்ஜ்மெண்ட், எஸ்கேப் ரூட்னா என்ன, டிஃபென்சிவ் டிரைவிங் டெக்னிக்ஸ்னால் என்ன. அப்போ இது பார்த்திங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு கிளச்சில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பாயிண்ட், பைட்டிங் பாயிண்ட், மூவிங் பாயிண்ட், இந்த மாதிரி ஃப்ரீ மூவிங் பாயிண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு டிரைவர் வந்து படிக்கணும். இந்த டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த சட்டத்தின்படி பார்க்கும் பொழுது அவர்கள் அதாவது பாதுகாப்பாக வாகனத்தை ஓட்ட வேண்டுமானால் 2 விதமான விஷயங்களை படிக்க சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம். 2 விதமான விஷயங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் கல்வி, இன்னொன்று போக்குவரத்து கல்வி. ஓட்டுநர் கல்வினா என்ன அப்படின்னா, ஒரு வண்டியை எப்படி சேஃப்டியாக ஓட்டணும், மேஜர் கண்ட்ரோல்ஸ், மைனர் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சலேட்டர், பிரேக்கு, கிளச்சு, கியர் ஷிஃப்டிங் லிவர், ஹேண்ட் பிரேக், ஸ்டியரிங் வீல், இது வந்து மேஜர் கண்ட்ரோல். மைனர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹார்ன் அடிக்கிறோம், இண்டிகேட்டர் போடுறோம், டிம் ரைட் பண்ணுறோம், இது போன்ற சிறிய விஷயங்களை வந்து மைனர் கண்ட்ரோல்ஸ். இந்த மைனர் கண்ட்ரோல்ஸை நம்ம நல்லா கரெக்டாக பயன்படுத்தினா மேஜர் கண்ட்ரோல்ஸை அதிகமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. அதாவது முன்கூட்டியே ஹார்ன் அடிக்கிறது, முன்கூட்டியே கொஞ்சம் இண்டிகேட்டர் போடுறது, முன்கூட்டியே டிம் ரைட் பண்ணுறது, அடுத்த டிரைவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் வண்டி ஓட்டணுங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால் அதுதாங்க டிரைவிங் அப்படிங்கிறது. அதுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக பார்த்திங்கன்னா அவங்க வந்து விபத்துக்கள் நடக்கக்கூடிய இடங்களை வந்து பார்த்தாவே தெரியும். அப்போ மக்களையோ மற்ற ஓட்டுநர்களையோ காப்பாற்ற வேண்டுங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வண்டி ஓட்டும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்யூஷன், உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லும், இந்த இடத்துல இதுக்கு மேலே போகாதீங்க,
50க்கு மேலே போகாதீங்க, 40க்கு மேலே போகாதீங்க, 60க்கு மேலே போகாதீங்க, 80க்கு மேலே போகாதீங்க, இந்த இடத்துல 3வது கியர் மட்டும் போடுங்க, இந்த இடத்துல 2வது கியரில் போங்க, இந்த மேட்டில் இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணாதீங்க, இந்த இடத்துல வண்டி நிறுத்தாதீங்க. இப்படி இன்ட்யூஷன், உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க. அதான் இப்போ புரிய மாட்டேங்குது. இப்போ மக்கள் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னா அவங்கள காப்பாற்றணும் இல்லையா? மக்கள் ஒரு இப்போ தான் தென்காசி விபத்து ஏற்பட்டு அதில் மரணங்கள் எவ்வளோ நடந்திருக்கு. இதை பார்த்துட்டு அந்த டிரைவருக்கு தெரிய வேண்டாமா? ஒரு ஒரு விபத்து ஏற்பட்டால் அதுலேருந்து படிக்கணும். ஒரு விபத்து ஏற்பட்டால் அது அடுத்த டிரைவர் வந்து டிரைவர் லைஃப்பில் வந்து அது முக்கியமானது, ஒரு படிப்பு. அது படிக்கிறாங்களா, பிஏ, எம்ஏ, பிஹெச்டி படிக்கிற மாதிரி டிரைவர்ஸ்லாம் அந்த ஆக்சிடென்ட்ஸை வந்து ஸ்டடி பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஒரு விபத்து ஏற்படுதுன்னா எதனால் ஏற்படுது, எப்படி ஏற்படுது, ஏன் ஏற்பட்டுச்சு, தடுக்க முடியாதா, தடுக்கும் வழிமுறைகள் இல்லையா, அல்லது பயிற்சி வேணுமா, இதெல்லாம் வேணும். அதாவது பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இப்போ வந்து பஸ் டிரைவர்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா டைமுக்கு எடுக்கணும், அவர்களுக்கு கலெக்ஷன் அந்த வருமானத்தை வந்து காமிக்கணும். அது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல மெதுவாக போகணும், எங்கே வேகமாக போகணும், அது அந்த நாலேஜ் இருக்கணும், அது திறமை இருக்கணும், ஸ்கில் இருக்கணும். டிரைவிங் அப்படிங்கிற டிரைவர் அப்படின்னா இந்த உலகத்திலேயே ஒரு கஷ்டமான தொழில், பார்த்திங்கன்னா சிரமமான தொழில், ஆபத்தான தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது டிரைவர்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் கண்ணிமிக்கிற நேரத்தில் நடக்கும். அது வந்து டிரைவருக்கு தெரிஞ்சு தான் டிரைவர் சீட்டில் உட்காரோம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளாம் வந்து டிரைவர் அப்படின்னு பார்க்குறப்ப, ஏன்னா டிரைவர்ஸோட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வாழ்ந்திருக்கேன், பயிற்சி கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறது அதை வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவிங்கில் உட்காரும் பொழுது அவங்க ரொம்ப கவனமாக, எச்சரிக்கையாக இந்த வாகனத்தை பற்றி முழுமையாக அறிந்தவராக, வாகனத்தை பராமரித்தவராக. ஏன்னா மோட்டார் வாகன சட்டத்தில் வந்து மோட்டார் வாகன சட்டம் 1988 செக்ஷன் 109 படி ஒரு வாகனம் முழு கட்டுப்பாட்டில் இருக்கணும் டிரைவருக்கு. அதாவது சட்டம் 109 என்ன சொல்லுதுன்னா, ஒரு வாகனத்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் அதை முறையாக பராமரித்து எப்பொழுதும் தயாரான நிலையில் வைத்திருக்க வேண்டும்னு சொல்லுது. அப்போ விபத்து ஏற்பட்டால் டிரைவர் தான் பொறுப்பு. எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, அது ஓனர் பொறுப்பு அல்ல, டிரைவர் தான் பொறுப்பு. டிரைவர் செக் பண்ணிட்டு தான் எடுக்கணும் வண்டியை. பம்பர் டு பம்பர் டிரைவர் பார்க்கணும். இந்த பிரேக்கு வந்து வேலை செய்யுதா, ஏபிஎஸ் பிரேக்கு ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு டிரைவருக்கு தெரியணும். ஏபிஎஸ் லைட் எரிஞ்சால் வண்டியை செக் பண்ணணும். ஏபிஎஸ் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஏபிஎஸ் பிரேக் வந்து எல்லா வீலுக்கும் வேலை செய்யணும். இல்லைனா ஏபிஎஸ் பிரேக் வேலை செய்யாட்டியும் பிரச்சனை இல்லை. ஒரு வீலுக்கு ஏபிஎஸ், ஒரு வீலுக்கு சாதா பிரேக் வேலை செஞ்சதுன்னா விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஒரு ஏபிஎஸ் லைட் எரியுதுன்னா ஒன்று செக் பண்ணணும், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா. அது வந்து சவுண்டு வரும் உங்களுக்கு, சவுண்டு வந்து லைட் ஆஃப் ஆகணும். ஏபிஎஸ் லைட் எரிஞ்சு சத்தம் வந்து லைட் ஆஃப் ஆகிட்டா ஓகே, பக்காவாக இருக்குது. லைட் எரியுது, சத்தமே வரல, லைட் ஆஃப் ஆகலை, ஓகே, நார்மல் பிரேக் வேலை செய்யும் ஆட்டோமேட்டிக்கலாக, அது ஓட்டலாம். அடுத்தது லைட் எரியுது, ஒரு பக்கம் சத்தம் வருது, ஒரு பக்கம் வரலன்னா வண்டி ஓட்டக்கூடாது. அதில் தான் சென்சாரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழைக்காலங்களில் சேறு சகதியெல்லாம் அடைச்சி அது வேலை செய்யாது. அதனால விபத்து ஏற்படும். ஒரு வீலுக்கு ஏபிஎஸ், ஒரு வீலுக்கு சாதா பிரேக்கர் ஓட்டக்கூடாது. அப்போ அந்த சயின்ஸு தெரியணும் டிரைவருக்கு. அதனால் வந்து இந்த பாதுகாப்பு வழிமுறைகள், வாகன பராமரிப்பு கரெக்டாக இருக்கணும். பாதுகாப்பு வழிமுறைகள், அதாவது ஐபிடிங்கிற பாதுகாப்பு தத்துவம் இருக்குது. ஐபிடி அதை பற்றி உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். ஏன்னா அதை பெரிய சப்ஜெக்டாக தான் இருக்கும் அது. பட் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஐபிடினா ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஐடென்டிஃபிகேஷன், அடையாளம் கண்டுகொள்ளுதல். டிரைவர் வந்து அந்த சூழ்நிலைகளை முன்ன பின்ன எல்லா பக்கமும் பார்க்கணும். வண்டி ரன்னிங்கில் இருக்கிறப்ப முதல்ல கண்களால் பார்க்குறாரு, என்னென்ன பொசிஷன் இருக்குது, ரோட்டில் எந்த வாகனங்கள் வந்து கொண்டு இருக்கிறது, அது எப்பேற்பட்ட ரோடு, அது கிராமத்து சாலையா, 2 வழிச்சாலையா, 4 வழிச்சாலையா, 6 வழிச்சாலையா, பார்க்கணும் கண்களால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன், அதை பார்த்துட்டு அதை யோசிக்கணும். தன்மையை ஆராய்தல், ஏத்தாப்பில் வரக்கூடிய வாகனத்துக்கு நமக்கு கேப் இருக்கா இல்லையா, நம்ம ஒதுங்கலாமா, நிறுத்திக்கலாமா, இல்லை தப்பிக்கிற வழியை பார்க்கலாமா, ப்ரிடிக்ஷன் யோசிக்கணும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் டிசிஷன், முடிவெடுக்கணும். வேகத்தை குறைச்சிடலாமா, இல்லை ஓவர்டேக் பண்ணி போயிடலாமா, இல்லை நிறுத்திக்கலாமா. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷன், அதை செயல்படுத்தணும். ஆமாம், அதாவது கண்களால் பார்க்குறோம், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்மை ஆராய்தல், யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறோம். அதுக்கப்புறம் செயல்படுத்தணும், அதை கரெக்டாக செயல்படுத்தணும். இதுக்கு வந்து 2.5 வினாடிகளுக்குள்ளே
இதை வந்து ஒரு டிரைவர் செயல்படுத்தி கொண்டே இருக்கணும். வீல் சுற்றிக்கிட்டே இருக்குது. வீல் ஒவ்வொரு தடவை சுற்றும் பொழுதும் டிரைவருக்கு வந்து வாழ்வா சாவான்னு தான் சுற்றுது. வீல் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நமக்கு அந்த பாதுகாப்பு வழிமுறைகளை நம்ம தெரியணும், நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஐபிடியை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை கடைபிடிக்கணும். அதை கடைபிடிக்கும் பொழுது முன்கூட்டியே வரக்கூடிய ஆபத்துக்கள் அதை சொல்லிடும். இந்த இடத்துல வந்து மெதுவாக போங்க, இந்த இடத்துல வந்து ஓவர்டேக் பண்ணாதீங்க, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக பின்னாடியே போயிருங்க ஒரு வண்டிக்கு பின்னாடி, இதெல்லாம் சொல்லும். வலது பக்கம் வண்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வலது பக்கம் வண்டி வருதான்னு பார்த்துட்டு ஓவர்டேக் பண்ணுங்கள், இங்கே பிரேக் அப்ளை பண்ணிடுங்க, இந்த இடத்துல கீர் மாற்றிடுங்க, இந்த மேட்டில் வந்து இந்த கீர் மாற்றினா தான் வண்டி ஏறும், இந்த இடத்துல நீங்கள் பார்க்கிங் பண்ணுறது பாதுகாப்பு இல்லை, இதெல்லாமே ஐபிடியில் பார்த்துட்டு சொல்லிடணும், தெளிவாக சொல்லணும் நமக்கு. அது கடைபிடிக்கணும். அது கடைபிடிக்கணும்னா நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். போதைப் பொருள் அருந்திருக்கக்கூடாது, செல்ஃபோனில் பேசிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, தூக்கம் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாது, கவலை, கோபம், பயம், மன அழுத்தம், குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தால் ஐபிடியை ஃபாலோ பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்பிஎஸ்எல் பாதுகாப்பு முறை அப்படிங்கிறாங்க. எம்எஸ்எம்பிஎஸ்எல்னால் வண்டியை நீங்கள் மற்ற டிரைவருக்கு நீங்கள் சொல்லணும், உங்கள் வண்டியோட பொசிஷனை மாற்றுறீங்கன்னா அடுத்தவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். கொஞ்சம் ரைட் ஏறுறப்பா அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும், மிரரை பார்க்கணும். மிரர் எந்த மிரர்? ரியர் வியூ மிரர், பின் பார்க்கும் கண்ணாடியை பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போடணும். அதுக்கப்புறம் கைசையும் காட்டலாம். தயவுசெய்து பகலில் கைசையும் காட்டலாம். பகலில் இண்டிகேட்டர் சில நேரம் எரியறது தெரியாமையும் இருக்கும், கைசையை காட்டலாம். ஏன்னா இண்டிகேட்டர் அப்படின்னு பார்க்குறப்ப அது எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், அது எப்போ வேணாலும் நமக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிரைவர் தெரியாது, சத்தம் கேட்கும் இண்டிகேட்டர் போட்டால். வெளியே லைட் எரியலன்னா தெரியாது, நைட்டு தெரியும். நைட்டு வந்து லைட் எரியாட்டி தெரியும், பகலில் தெரியாது. அதனால் கை செய்கையும் காட்டுங்க, தப்பு இல்லை. அடுத்த டிரைவருக்கு சொல்லுங்கள் உங்கள் பொசிஷனை. நீங்கள் வேகத்தை குறைக்க போகிறீங்க, ரைட்டில் வர போகிறீங்க, லெஃப்ட்டில் வர போகிறீங்க, ஓவர்டேக் பண்ண போகிறீங்க. அதை வந்து மற்ற ஓட்டுநர்களுக்கு, டூ வீலர்காரங்களுக்கு, காரு, லாரி, பஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேட் பண்ணணும். அதான் எம்எஸ்எம்பிஎஸ்எல். ஆமாம், ஒரு வாகனத்தை ஓவர்டேக் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு ஐபிடி 2 எம்எஸ்எம்பிஎஸ்எல் கரெக்டாக சேரணும். ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஐபிடி பண்ணணும், அதுக்கப்புறம் எம்எஸ்எம்பிஎஸ்எல் பண்ணி, அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்திங்கன்னா ஐபிடி பண்ணி மறுபடியும் ஒரு எம்எஸ்எம்பிஎஸ்எல். இந்த மாதிரி பாதுகாப்பு முறைகளை வந்து நம்ம கடைபிடிக்கணும். அதை பற்றி ஒவ்வொன்றுக்கும் நான் வீடியோ போடுறேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ புரியும், சில பேருக்கு புரியாது. இதில் ஆதங்கத்தில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு உடனடியாக தகவல் கொடுப்போம் அப்படிங்கிறத உடனே பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பற்றின வீடியோ இருக்குது. ஐபிடி தனியாக, எம்எஸ்எம்பிஎஸ் தனியாக ஒரு வீடியோவும் நான் இதில் அப்லோடு பண்ணுவோம், பாருங்கள் தயவுசெய்து. அதே மாதிரி அங்கே வளைவு இருந்துச்சு, அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல வளைவு இருக்குது. இப்போ வளைவுகளில் இன்சுலோ அவுட் பாஸ்ட்டு கடைபிடிக்கணும். வளைவை பார்த்தா கொஞ்சம் முன்கூட்டியே வேகத்தை குறைக்கணும். வளைவில் முழு கட்டுப்பாட்டுக்கு வாகனம் வராது. ஏன்னா அந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வண்டியை தள்ளும், டைரக்ஷனல் ஃபோர்ஸ் வண்டி இழுக்கும், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு உந்து சக்தி வண்டியை வந்து தூக்கி வீசுகிற மாதிரி பார்க்கும். அதில் அப்போ வேகத்தை குறைக்கணும். அந்த இடத்துல இடது ஓரமாக வர வேண்டும். முன்கூட்டியே கீரை டவுன் பண்ண மாதிரி இருந்தால் முன்கூட்டியே கியர் டவுன் பண்ணிக்கணும். வேகத்தை தாண்டிய அந்த வளைவை தாண்டிய பிறகு வேகத்தை அதிகப்படுத்தி போகணும். ஏன்னா அந்த இடத்துல என்னென்னா ஒரு வளைவு இருந்திருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மேடு வருது, பிளைண்ட் ஸ்பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு பள்ளம் வருது. அப்போ அந்த மேட்டில் என்ன பண்ணியிருக்காருன்னா வேகமாக ஏறியிருக்காரு. அந்த வேகமாக ஏறிட்டு அதுக்கப்புறம் இறக்கத்தை பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும், ஆக்சலேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு பேர் இன்ஜின் பிரேக். ஆக்சலேட்டர் ரிலீஸ் பண்ணாவே இன்ஜின் வேகம் குறையும், ஆட்டோமேட்டிக்கலாக வீலுடைய வேகம் குறையும். ஏன்னா இறக்கத்தில் இறங்கும் பொழுது வீலுடைய ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது வண்டி அதிகமாக தள்ளணும். வண்டியில் வேறு பேசஞ்சர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா இன்னும் லோடு அதிகமாக இருக்கும். இன்னும் இறக்கத்தில் அதிகமாக தான் தள்ளும் வண்டியை. அப்போ வேகத்தை முன்கூட்டியே அவர் என்ன பண்ணியிருக்கணும், வேகத்தை குறைச்சிருக்கணும். வேகத்தை குறைக்கும் பொழுது தான் வாகனம் கட்டுப்பாட்டுக்கு வரும். நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா ஸ்டியரிங்லேயே அட்ஜஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. ஸ்டியரிங்கில் வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கடைசி கட்டம் அது. ஸோ வேக கட்டுப்பாடு தான் முக்கியம். வண்டி வேகத்தை குறைக்கணும், தேவைப்படுற அளவுக்கு பிரேக் அப்ளை பண்ணணும், அந்த வீல் லாக் ஆகாமல் பிரேக் அடிக்க தெரியணும். ரெண்டாவது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும். இப்போ தமிழ்நாடு முழுவதும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப பிரேக் அடித்தாலும் வண்டியோடைய வேகம் நிற்கக்கூடிய தூரம் அதிகமாகும். இப்போ தென்காசி விபத்து காரணமும் அது ஒரு காரணமாக இருக்கும். வண்டி நிற்கக்கூடிய தூரம் அதிகமாகிடும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் தவறாக பயன்படுத்தியிருக்கு. கடைசி நேரத்தில் முயற்சி பண்ணியிருக்காங்க, அது தோல்வியில் முடிஞ்சிருக்கு.
ஆமாம். அதனால் தயவுசெய்து விபத்துக்களை பாருங்கள். பேப்பரில் பார்த்துட்டிங்கன்னா அது ஏதோ ஒரு டைம் பாஸிங்காக பார்க்கக்கூடாம, பொழுதுபோக்காக பார்க்காம, அதிலிருந்து ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலுமே, டூ வீலர் ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மழைக்காலங்களில் ரொம்ப கவனமாக போகணும். பிரேக்கை கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணணும். தேவையில்லாமல் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அதிக வேகம் போகக்கூடாது. தொலைதூர பயணத்தை அவாய்ட் பண்ணுங்கள். ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி காரில் வந்து சீட் பெல்ட் கண்டிப்பாக போடுங்க. இந்த மிரர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும் அப்பப்போ. லாரி பஸ் ஓட்டுறவங்களும் ஒரு வண்டிகிட்ட கேப் மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. லாரி பஸ் ஓட்டணும், வண்டி கேப் மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. வளைவுகளில் கவனமாக ஓட்டுங்க. மேடு பள்ளத்தில் கவனமாக ஓட்டுங்க. ஹாரன் அடிங்க. தேவையில்லாமல் ஓவர்டேக் பண்ணாதீங்க. இத்தனை உயிரிழப்புகள் வந்து தேவையில்லாமல் நடந்திருக்குது இதில். அதனால் தயவு செய்து உங்களுக்கு நான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாகவே ஒரு புரிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு படங்கள்லாம் போட்டு ஒரு ஐபிடி தனியாக, எம்எஸ்எம்பிஎஸ்எல், இன்ஸ்டால் அவுட் பாஸ்ட்டு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு விரைவில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். அதே மாதிரி சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த வீடியோவை நிறைவு செய்யக்கூடிய நேரம் வருகிறது. அது சுருக்கமாக சொல்லப்போனால் 3 விஷயங்கள்: ஆன்டிசிபேஷன், ஜட்ஜ்மெண்ட்டு, எஸ்கேப் ரூட்டுங்கிறாங்க. டிஃபென்சிவ் டிரைவிங்கை பற்றி மத்திய அரசாங்கம் பாடத்தில் சொல்கிறாங்க. டிஃபென்சிவ் டிரைவிங்கிற ஒரு டாபிக் கொடுக்குறாங்க. தற்காப்புடன் வாகனம் ஓட்டுவது, விபத்து நடக்கும் என்பதை முன்கூட்டியே கண்டறிந்து அந்த விபத்திலே சிக்கிக்கொள்ளாமல் தன்னை காப்பாற்றி தன்னை சார்ந்த மக்களையும் காப்பாற்றக்கூடியவர் தான் ஒரு சிறந்த ஓட்டுநர். அதுக்கு அவர் என்ன பண்ணணும்னா, டிஃபென்சிவ் டிரைவிங் அந்த 3 பாயிண்ட்டையாவது குறைந்தபட்சம் கடைபிடிக்கணும். ஆன்டிசிபேஷன், எதிர்பார்க்க வேண்டும். நடந்ததுக்கப்புறம் வருமுன் காப்பவன் அறிவாளி, வந்தபின் தவிப்பவன் ஏமாளி. அப்போ எதிர்பார்க்கணும். அந்த இடத்துல அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எதிர்பார்த்து வாகனத்தை ஓட்ட வேண்டும். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலாக வேகம் குறையும். ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கலாக வேகம் குறையும். உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்கு வரும். அதை முதல்ல கடைபிடிக்கணும், ஆன்டிசிபேஷன். அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட், முடிவு எடுக்கணும். எதிர்பார்க்குறோம், ரைட், அந்த ஆபத்து இருக்குது, வளைவு வந்துருச்சு, வேகத்தை இங்கேயே குறைங்க. தேவைப்பட்டால் முன்கூட்டியே கியர் டவுன் பண்ணுங்கள். ஒரு ஹார்ன் அடிக்கணுமா அடிச்சிருங்க, ஒரு இண்டிகேட்டர் போடணுமா போட்டுருங்க. தயவுசெய்து அடுத்தவர்களை காப்பாற்ற வேண்டுங்கிற நோக்கத்தில் போங்க. ஸோ இதனுடைய இது என்னென்னா, சாராம்சம் என்னென்னா, நீங்கள் பயந்துக்கிட்டு மெதுவாக ஓட்டணும் அப்படின்னு சொல்ல வரல. எங்கெல்லாம் வேகத்தை குறைக்கணுமோ அங்கே வேகத்தை குறைங்க, அவ்வளோதான். அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து உங்களுக்கு நிறையா எச்சரிக்கை சின்னங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக போட்டு 60, 80, 30, 40ன்னு போடுறாங்க. எதுக்கு? அந்த இடத்துல வேகத்தை கம்மி பண்ணுங்கள், ஆபத்துன்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. அரசாங்கம் வந்து எச்சரிக்கை தான் பண்ண முடியுமே ஒழிய ஒவ்வொருத்தர் உயிரையும் அவங்கவுங்க காப்பாற்றிக்கணும். அதுவும் டிரைவர் அப்படிங்கிறப்ப ரொம்ப பொறுப்பாக ஓட்டணும். அதுவும் பஸ்ஸு டிரைவருங்கிறப்ப இத்தனை பேர் பாருங்கள், 11 பேர் இறந்துருக்காங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடியவர் இறந்து போயிட்டாருன்னா அந்த குடும்பம் வந்து வருமானம் இல்லாமல் தவிக்கும், அவ்வளோதான். படிச்சுக்கிட்டு இருக்கும், குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, உடம்பு சரியில்லாத இருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா வயதோரிகள் இருப்பாங்க, மாத்திரை மருந்து வாங்கணும். நினச்சி பாருங்கள் ஒரு நிமிஷம். அது அவங்க இருக்கிற மாதிரி வராது. இன்சூரன்ஸ் என்ன தான் கிடைச்சாலும் அரசாங்க உதவிகள் பண்ணுவாங்க. இருந்தாலும் நினச்சி பாருங்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க இறந்துட்டாங்கன்னா என்ன கஷ்டம். அதே இந்த தாய், குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய அந்த பாசம் உள்ள அந்த தாய் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த குடும்பம் பாசமற்ற குடும்பமாக போயிடும். நினச்சி பாருங்கள். அதனால் அது மட்டும் இல்லாமல் படுகாயம் அடைஞ்சவங்க நினச்சி பாருங்களேன். செத்து போயிட்டால் கூட பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி இருக்குது. செத்து போயிட்டால் அவங்களுக்கு தெரியாது, இறந்துட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த கை கால்களை இழக்கிறாங்க பாருங்கள், அவங்கள யார் பராமரிக்கிறது? அவங்க திரும்ப எந்த வேலைக்கு போக முடியும்? நினச்சி பாருங்கள் ஒரு நிமிஷம். தேவையில்லைங்க. இப்போது இது அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆக்சிடெண்ட் இஸ் நாட் பர்த், இட் இஸ் கிரியேட்டட் பை irresponsible டிரைவர்ஸ் ஆர் பப்ளிக். பொறுப்பில்லாத பொதுமக்களாலேயோ அல்லது ஓட்டுநர் பொறுப்பில்லாத ஓட்டுநர்கள் டிரைவர்ஸ்னாலேயோ விபத்து நடக்குது. அது பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறது. உருவாக்கும் பொழுது தடுக்க முடியும். பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயிற்சி இருக்காது. அவ்வளோ நமக்கு கிடைக்கிற மாதிரியான பயிற்சிகள் அவங்களுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம அரசாங்கத்தில் உங்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து சீனியர்ஸ் டிஏலாம் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு நிறைய டெக்னிக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? அதை கடைபிடிக்கணுமா வேண்டாமா? இங்கே பாருங்க, சுருக்கமாக நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். விபத்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாதுன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு யாரும். முடியும். அது விதி தலையெழுத்துன்னு சொல்ல வேண்டாம். அந்த விதியையும் மதியால் மாற்ற முடியும். நம்ம இப்போ ஒரு சம்பாதிக்கிறோம்,
நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அரசாங்கத்துலேயோ அல்லது தனியார் பஸ்ஸுலேயோ ஓட்டக்கூடியவளோ அந்த வருமானத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டுறோம். தெரியுமில்ல, அதுக்கு மேலே கடன் வாங்கினா நம்ம கட்ட முடியாது தெரியுமில்ல. அதே மாதிரி இந்த வண்டியை இந்த இடத்துல இதுக்கு மேலே வேகமாக போனால் உங்களால் நிறுத்த முடியாது தெரியாதா? அதனால் ரொம்ப பொறுப்பாக ஓட்டணும். நம்ம குடும்பம் வண்டியில் இருந்தால் எப்படி ஓட்டுவோமோ அதே மாதிரி அத்தனை பேருடைய மக்களுடைய உயிரோட விளையாடக்கூடாது இல்லையா? லைசன்ஸுக்கு அரசாங்கம் கொடுத்து எதுக்குப்பா டிரைவர்னு சொல்கிறாங்கன்னா, மற்றவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்கான தானே ஒழிய மற்றவர்களை அழிப்பதற்காக அல்ல. அதனால் தயவு செய்து நான் ஒவ்வொரு ஓட்டுநரையும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். இந்த பதிவு நான் பார்த்திங்கன்னா உடனே போடணும்னு போட்டிருக்கேன். ப்ரிப்ரேஷன் பண்ணாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன். நிறைய அந்த படங்கள்லாம் போட்டு காமிச்சா உங்களுக்கு தெரியும். பட் அது வரும், செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். இந்த சேனலை கண்டிப்பாக தயவு செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல் விஜயகுமார்.nன்னு இருக்கும். அதாவது தமிழில் சொல்ல போனால் வெற்றிகரமான வாழ்க்கை முறை அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அது ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாதம் கூட ஆகலை. ஆமாம். இதோடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விபத்தில்லாத ஒரு தமிழ்நாடு, விபத்தில்லாத இந்தியா, அது ஒன்று வச்சுருக்கோம். நோய் இல்லாத மனித சமுதாயம். ஒரு சின்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தலாமே. 20 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய பணி விபத்துகளை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய பணியாக இருந்ததுனாலையும், ஓட்டுநர்களுடைய நான் வாழ்ந்தனாலையும், ஓட்டுநருடைய மனநிலையை புரிந்து கொண்டதுனாலையும், பயிற்சி மையத்தில் நான் பணிபுரிந்த காரணத்தினாலும் என்னுடைய ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. தடுக்க முடியும். விபத்தில்லாமல் மகிழ்ச்சியாக விழிப்போடு ஓட்ட முடியும். அது உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லைன்னா லீவ் எடுத்துக்கோங்க, வண்டி நிறுத்திடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. மன அழுத்தம்லாம் போட்டுங்க. வீட்டு பிரச்சனையை வண்டி கொண்டு வரக்கூடாது, வண்டி பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. அதனால் கடவுளுக்கு பயந்து, இறை நம்பிக்கை இல்லாட்டி இயற்கைக்கு பயப்படுங்க, அவ்வளோதான். இந்த பாவம் பார்த்திங்கன்னா மனசை உறுத்திக்கிட்டே இருக்குங்க. சட்டம் தண்டிக்குது, சட்டத்தில் இது பண்ணுறீங்க, அது வேறு விஷயம். மனசுன்னு ஒன்று இருக்குல்ல. 11 பேர் நம்ம ஒரு கோவப்பட்டு ஒருத்தரை கொல்லணும்னு நினச்சா கூட ஒருத்தரை தான் கொல்லுவோம். ஒரு வன்முறை நிகழ்ச்சி நடக்குது, ஒரு பிரச்சனையாகுது, ஒருத்தர் மேலே நம்ம கோவப்படுத்துகிறாங்க, நம்ம வாழ்க்கையில் இடையூறாக இருக்காங்கன்னா அவளை கொலை செய்ய வேண்டும் என்றால் ஒருத்தர் தான் கொலை பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு டிரைவர்னால் 11 பேர் செத்துருக்காங்க, 40 பேர் படுகாயம். ஒரே ஒரு சின்ன டிரைவர், அவர் பண்ண தப்பு, ஒரு 4 செகண்ட் அவர் யோசிக்காமல் பண்ண தப்பு. அதனால் தயவுசெய்து இந்த ஐபிடிங்கிற பாதுகாப்பு முறையை கடைபிடிங்க. வளைவுகளை இன்ஸ்லோ அவுட் பாஸ்ட் கடைபிடிங்க. வாகனத்தின் நிலைகளை மாற்றுகின்ற பொழுது எம்எஸ்எம் பிஎஸ்எல்ங்கிற பாதுகாப்பு முறைகளை கடைபிடிங்க. டிஃபென்சிவ் டிரைவிங் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்டிசிபேஷன் எதிர்பார்த்து ஓட்டுங்க வண்டியை. இந்த இடத்துல எந்த வேகத்தில் போனால் கரெக்டாக இருக்கும் அந்த வேகத்தில் போங்க. வேகம் போகக்கூடிய இடங்கள் நல்ல வேகத்தில் போங்க. அந்த டைமை பேலன்ஸ் பண்ண தெரியணும் ஒரு டிரைவருக்கு. நம்ம பசிக்குது சாப்பிட்றோம், பசி இல்லை சாப்பிட்றோமா, அதே மாதிரி தான் அந்த சாலை நிலைக்கு தக்கவாறு வேகத்தை அதிகப்படுத்துங்க, வேகத்தை குறைங்க. ஆக்சிலேட்டர், இன்ஜின் பிரேக்னால் ஆக்சிலேட்டர்லேருந்து நீங்கள் கால் எடுத்தாவே ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேகம் உங்களுக்கு குறையும். அதான் இன்ஜின் பிரேக். அப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணலாம். அதனால் பார்த்திங்கன்னா வாகனம் ஓட்டுவது என்பது சிறந்த ஒரு கலை. இட் இஸ் அன் ஸ்மூத் அண்ட் சைலண்ட் அண்ட் சயின்டிஃபிக்கல் ஆர்ட். திரும்பவும் சொல்கிறேன், அதை ஒரு கொலையாக மாற்றாமல் அதை ஒரு கலையாக வைத்துக்கொண்டு பயிற்சி எடுங்க. உங்களுக்கு நிறையா பயிற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. பயிற்சினா அந்த பயிற்சி மையங்கள் இருக்குது. உங்களுக்கே அரசாங்கத்தில் நிறையா பயிற்சி மையங்களை வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய டிஏ இருக்காங்கன்னா அவங்ககிட்ட மதித்து அவங்ககிட்ட கேளுங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினைக்காதீங்க. கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், பூனை கண்ணை மூடிட்டால் உலகம் இருண்டு போயிடும் சொன்ன மாதிரி நினைக்காதீங்க. பயிற்சி எடுங்க. சந்தேகங்களை டிஏ உங்களுடைய சீனியர்ஸ்ட்டை கேட்டு இது பண்ணிக்கிங்க. இல்லை ட்ரைனிங் வேணும்னா கேட்டு, தனியார் பஸ் டிரைவராக இருந்தாலும் சரி, அரசு பஸ் டிரைவராக இருந்தாலும் தயவுசெய்து தாழ்மையுடன் மீண்டும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். திறமையான ஓட்டுநராக நீங்கள் மாற வேண்டும். விபத்தில்லாத ஓட்டுநராக மாற வேண்டும். விபத்தில்லாத ஒரு தமிழ்நாட்டையும், விபத்தில்லாத இந்தியாவையும், விபத்தில்லாத ஒரு மனித சமுதாயத்தை மொத்தமாக நாம் உருவாக்க வேண்டும். அதற்கான அனைவரும் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருமே தயவுசெய்து. கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. அதனால் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கல. என்னுடைய ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த காணொலியை பார்த்து, ஏன்னா யூடியூப்பில் மேக்சிமம் மக்கள் எல்லா விதமான நிகழ்ச்சியும் பார்க்குறாங்க. அதில் மேக்சிமம் பார்த்து நம்ம மகிழ்ச்சி, அந்த பொழுதுபோக்கூடிய விஷயங்களை பார்க்குறாங்க. பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்ல வரல. இப்போ இது போன்ற விஷயங்களை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள்.
இந்த சேனல், இந்த மாதிரி சேனல்கள், நான் எனக்குன்னு சொல்ல வரல, இந்த மாதிரி கருத்துள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கன் டச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய செய்திகள் உங்களுக்கு வரும். உங்கள் உறவுகள், நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புங்க. நம்ம இனிமேல் இந்த ஆஸ்பத்திரி, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுக்கு ஓட்டுநர் சமுதாயம் போகக்கூடாது. ஒரு சொட்டு ரத்தம் இனிமேல் சாலையில் சிந்தக்கூடாது. அதுவரை நாம் விழிப்போடு பணியாற்றுவோம். இனி ஒரு விதி செய்வோம். இனி விபத்தின்றி வாழ வழிவகுப்போம். நன்றி, வணக்கம்.